بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 183வது ஹதீஸில் ஒரு நீண்ட ஹதீஸில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னு கேட்டால், ஒரு தோல் பையில் தொங்க விட்டப்பட்ட தோல் பையிலிருந்து ரசூல்லா ஒழு செய்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து வருவோம். ஃபதவல்லா மின்ஹா, அந்த தோல் பையிலிருந்து ரசூல்லா ஒழு செய்தார்கள். ஒழு செஞ்சார்கள்னா சும்மா 4 உறுப்பை மட்டும் கழுவிட்டு சுருக்கமாக செய்வாங்கள்ல, அப்படி செய்யலை. அஹ்சன உலுவஹு, ஒழுவை அழகுற செய்தார்கள். அழகுற செய்கிறதுன்னு சொன்னால் மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறது, அப்புறம் வாயை கொப்பளிக்கிறது, மூக்குக்கு தண்ணி செலுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு பேர் அழகுற செய்தல். முதல் ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, கையை கழுவுனாங்க, முகத்தை கழுவுனாங்க, மசகு செஞ்சாங்க, காலுறையை கழுவுன மசகு செஞ்சாங்க. இந்த மாதிரி 4 விஷயத்தை மட்டும் செஞ்சாங்கன்னா சும்மா ஒழு செஞ்சார்கள்னு சொல்லுவாங்க. அழகாக செஞ்சாங்கன்னா என்ன செய்யறதுன்னா, அந்த சுண்ணத்தெல்லாம் சேர்த்து ஒரு பூரணமாக செய்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஃபதவல்லா மின்ஹா, அந்த தோல் பையிலிருந்து உழு செய்தார்கள். அஹ்சன உலுவஹு, அவங்களுடைய உழுவை அழகிய முறையில் செய்தார்கள். செய்துவிட்டு சும்மா காம யுசல்லி, பிறகு தொழுவதற்கு நின்றார்கள். தொழ தயாராகிட்டாங்க, எந்திரிச்சு தொழுவ போயிட்டாங்க. இரவு தொழுகை தொழுவாங்கள்ல, அந்த இரவு தொழுகைக்கு தான் அந்த பாதி இரவில் எந்திரிச்சது. சும்மா காம யுசல்லி, பிறகு தொழுவதற்கு எழுந்தார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், காலை இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் தூங்காமல் இருக்கிறதுனால தான் எந்திரிச்சு உட்கார்றது தெரிகிறது, கண்ணை கசக்கிறது தெரிகிறது. சில 10 வசனங்களில் ஓதுற கொஞ்சம் விளங்குற மாதிரி கூட ஓதிருக்கிறாங்க. அப்போ தானே தெரியும். 10 வசனத்தை ஓதுனாங்கன்னு சொல்வதாக இருந்தால் வாய்க்குள்ளே ஓதலை, கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு விளங்குற மாதிரி தான் ஓதிருக்கிறாங்க. அப்படி ஓதிருக்கிறாங்கன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் ஒழு செய்கிறதையும் பார்க்குறாரு, அதுவும் தெரியுது. இது எல்லாத்தையும் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இருந்துக்கிட்டு காலை இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ஃபகும்து, நானும் எழுந்தேன். எழுந்து சனாத்து, நான் சனா என்றால் செய்தான், நானும் செய்தேன். மிசலமா சனா, அவங்க செய்தது போலவே நானும் செய்தேன். அதாவது நானும் என்ன செஞ்சேன், அந்த 10 வசனத்தை ஓதுனேன். ஓதிவிட்டு நானும் அந்த தண்ணி தொங்க விடப்பட்ட பையில் போய் ஒழு செஞ்சேன். நானும் ஒரு அழகான முறையில் ஒழு செஞ்சுட்டு நானும் அவங்களோட போய் சேர்ந்துட்டேன்னு சொல்ல வர்றார். அப்போ கும்த்து, நான் எந்திரிச்சு, இப்போ சனத்து, நான் செய்தேன். மிசலமா சனா, அவங்க செஞ்ச மாதிரியே நானும் செஞ்சேன். ஒழு செஞ்சிட்டார். செஞ்சுட்டு சும்மா தஹபுத்து, பிறகு நான் சென்று ஃபகும்து, நின்று கொண்டேன். இலா ஜம்பிஹி, அவங்களுடைய விழாப்புறமாக, ஜன்புண்டா இந்த இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுக்கும் சொல்கிறது, அவங்களுடைய விழாப்புறமாக நான் நினைஞ்சிட்டேன், நின்று கொண்டேன். அப்போ அதாவது நின்று கொண்டேன்னா எங்கே நின்றுட்டார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் போய் நிற்கிறார். எந்த பக்கம்னு சொல்லலை, வேறு ஹதீஸில் இடது பக்கம்னு வரும். இப்போ கும்த்து, நான் நின்று கொண்டேன். இல்லா ஜம்பிஹி, அவங்களுடைய விழாப்புறத்தில் போய் நின்று கொண்டேன். 2 பேர் நின்று அப்படி தானே நிற்கணும். சஃப் நிற்கிறதா இருந்தால் 3 பேர் நின்றால் இப்படி நிற்போம், ஒரு ஆள் முன்னாடி 2 ஆள் பின்னாடி நிற்போம். மொத்தமே 2 பேர் இருந்தாங்கன்னா இமாமோட ஒட்டி தானே நிற்கணும். அவங்களோட விழாப்புறத்தில் போய் நின்று கொண்டேன். நின்ற உடனே அவர் இடதுபுறம் நின்றார்ல, அதனால் வலா எதகுல் யும்னா, அவங்களுடைய வலது கையை வைத்தார்கள். அலா ரசி, என் தலையில் வைக்கிறாங்க. தலையில் வச்சு வகத பி உதுனையில் யும்னா, எனது வலது காதை பிடிக்கிறாங்க. இப்படி வலது காதை பிடிக்கிறாங்க. பிடிச்சி எஃப்திலுஹா, அதை தெருவினார்கள். இங்கே திருப்பி இங்கே ஒன்றா நிப்பாட்டாங்க. இங்கே இருந்த ஆளை பிடிச்சி, தலையை பிடிச்சி இழுத்துட்டு காதை பிடிச்சி அப்படியே கொண்டு இங்கே நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவருடைய வலது பக்கம் தான் நிற்கணும், இவர் ராங்காக போய் இடது பக்கம் நின்றுட்டார் அப்படிங்கிறக்கா செஞ்சிட்டாங்க. செஞ்ச உடனே ஃபசல்லா ரக்கத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்மா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள், 4. சும்மா ரக்காத்தைனி, மேலும் 2 ரக்காத் தொழுதார்கள், 6. சும்மா ரக்காத்தைனி, மேலும் 2 ரக்காத் தொழுதார்கள், 8. சல்லா ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழுதார்கள். சும்மா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்து, சும்மா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்து, சும்மா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்து,
சும்மா ரக்காத்தேனி பிறகு 2 ரக்காத்து 6 12 ரக்காத். அப்போ 2 2 2ஆக 12 ரக்காத் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இரவில் எந்திரிச்சு 2 2ஆக தொழுகிறாங்க. சலாம் கொடுக்கறனால 2 கணக்கு பண்ணுறாரு. 2 சலாம் கொடுத்துட்டு எந்திரிக்கிறாங்க. 12 தொழுது விட்டு சும்மா அவுத்தர பிறகு வித்திரு தொழுதார்கள். வித்திரு 1 3 சொல்லலை, 12 ரக்காத் தொழுதுட்டாங்க. வித்திரு தொழுகை பிறகு தொழுதார்கள். அது 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். வித்திரு தொழுதார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் இரவில் தொழுதுட்டாங்க. இதை வச்சு என்ன செய்யலாம், 12 + 1 தொழுவலாம்னு சொல்கிறோம்ல, 8 தான் தொழுன்னு கிடையாது, 12 கூட தொழுதுக்கிறலாம்னு. அப்படி தொழுதுட்டாங்க. பிறகு தொழுது முடிச்சுட்டு சும்மல்தஜா, இன்னும் சுப்புக்கு டைம் இருக்கும்ல, ஒரு கழித்து படுத்து கொண்டார்கள். ஹத்தா அத்தாஹுல் மதீனு, மதீன் அவங்கள்ட்ட வர்ற வரைக்கும். மதீன் பிலால் வந்து என்ன செய்வார், போது பாங்க சொல்கிறவர், வாங்க டைம் ஆகிடுச்சு, காமத்துக்கு டைம் ஆகிடுச்சுன்னு கூப்பிடுவார். ஹத்தா அத்தாஹுல் மதீன், மதீன் அவங்கள்ட்ட வர்ற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஒரு கழித்து படுத்து கொண்டார்கள். படுத்து கொண்டு மதீன் என்ன செய்வார்னா, தொழுகைக்கு நேரமாச்சுன்னு வந்து அறிவிப்பு கொடுப்பார். தொழுகைக்கு வந்து இவர் தானே இக்காமத்து, மோதி நேரத்தானே இக்காமத்து சொல்லணும். ஆனால் சுபுவுக்கு ஒரு முன் சுன்னத்து ஒன்று இருக்குதுல்ல, ரசூலுல்லாஹ் வந்து இந்த 12 வித்திரு தொழுது படுத்துட்டாங்க. முன் சுன்னத்து ஒன்று சுபுவுக்கு இருக்கிறது, அதை அனுசரித்து அவர் எழுப்பி விடுவார் வந்து, நேரமாச்சு எந்திரிங்கன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு என்ன செய்வாங்கன்னா, சுருக்கமாக 2 ரக்காத் தொழுவார்கள். தொழுதுட்டு போய் அதில் சேர்ந்துருவாங்க. இதில் ஜமாத் தொழுகைக்கு போயிடுவாங்க. அதை சொல்லப்படுது. காம அவர்கள் எழுந்தார்கள். மோதினார் வந்தவுடனே, மதீன் வந்தவுடனே எழுந்தார்கள். இப்போ சல்லா ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழுதார்கள். ஹஃபீஃபத்தைனி, லேசான, ஹஃபீஃப்னா லேஸ், வெயிட்லெஸ்ஸை வந்து ஹஃபீஃபுமாங்க. அப்போ கணமில்லாத 2 ரக்காத்துனா என்ன அர்த்தம், ரொம்ப போட்டு நீட்டாமல் சின்ன சின்ன சூறா ஓதி ஒரு 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுதுட்டு சும்ம ஹரஜ, பிறகு புறப்பட்டார்கள். ஃபசல்ல சுபஹை தொழுவித்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுகைக்கு இந்த தொழுகை சுபுடைய சுன்னத்து இது. அந்த வித்தரோடு முடிச்சுட்டாங்க இரவு தொழுகையை. 12 + வித்திரு சொல்லி முடிச்சுட்டு படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. தூங்கினோன்னு பிலால் வந்து என்ன செய்கிறார், பிலாலோ வேறு மோதினாரும் இருந்தாங்க. மோதினார் என்ன செய்கிறாங்க, சுபுக்கு டைம் ஆச்சுன்ற உடனே எந்திரிச்சு 2 ரக்காத் சுருக்கமாக தொழுதுட்டு, ஜமாத் தொழுகைக்கு மக்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல, பள்ளிக்கு போயிட்டாங்க. அப்போ சும்மா ஹரஜ, பிறகு புறப்பட்டார்கள். இப்போ சல்லா சுபஹை தொழுதார்கள். நமக்கு தேவை வந்து அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுனாங்கள்ல, அதான் தலைப்பு என்னது, ஹதஸ் ஏற்பட்ட பிறகு ஓதலாம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த ஒரு ஹதீஸை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதுனால ஒழு செய்யாமல் ஓதினார்கள் என்று புகாரி விளங்கி சொல்கிறார். ஆனால் அறிஞர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா வேறு ஹதீஸ் இருக்கிறதுனால, ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் தூங்குனா நமக்கு ஒழு முறிஞ்சிடும், ரசூலுல்லாஹ்வுக்கு தூங்குனா ஒழு முடியாது. ஏன்டா அவங்களே சொல்லிட்டாங்க, அல்லாஹ்னு நாய் மத்துன், கண்ணு தான் தூங்கும், ஒரு கல்பு எக்கலாம், உள்ள விழித்து கொண்டே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்கள தூக்கத்திலே ஒரு காற்று பிரிஞ்சின்னு வைங்க, அது அவங்களுக்கு தெரியும். அது தெரிந்த நிலையில் தான் அவங்க தூங்குவாங்க. அவங்களுடைய தூக்கம் வந்து ஒரு விசித்திரமான, ஒரு டிஃப்ரெண்ட்டான தூக்கம் என்பதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்குது. அதனால் அவங்க ஹதஸ் ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு. ஆனால் குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு தேவையில்லைங்கிறது தனி விஷயம். ஆனால் இந்த அறிஞர்கள் இதில் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டால், புகாரி என்ன எடுக்கிறாருன்னு கேட்டால், ஹதஸ் ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து ஓதுனாங்கல்ல அப்படிங்கிறாரு. ஹதஸ் ஏற்பட்டுச்சுன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தூங்கினா நான் தூங்கினா ஹதஸ் ஏற்படலாம், தூக்கத்தில் என்ன நடக்கலாம்ல, தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளை அறியாமல் காற்று பிரிஞ்சிடும். அதனால் பிரிஞ்சிருக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு ஒழு செய்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி தேவையான்னு கேட்டால், அவங்க தூங்குனா ஒழு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் எவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் தூங்கினாலும் சரி தான், அவங்களே சொல்லிட்டாங்க, நான் கண்ணு தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், கல்பு தூங்காது. அப்போ கல்பு தூங்காதுன்னா என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் விழிப்போடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமாகுது. கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு தான் தூக்கம் அப்படின்னு இருக்கிறதுனால, அவங்க வந்து ராத்திரி ஒழு செஞ்சு தானே படுத்திருப்பாங்க. அந்த ஒழு நீங்கி விட்டு நீங்கள் எடுக்க இயலாது, தூங்கி எந்திரிக்கும் போது ஒழுவோடு இருந்திருக்கலாம். ஆனால் புகாரி எப்படி கருதுறாரு, அறிஞர்கள் அதை ஏற்றுக்கிறல, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஹதீஸ் வந்து 184. 184 என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு நிமிஷம் இருக்கிறவங்க ஒரு தப்பாக முன்வீர் செஞ்சுருக்கான், அதுக்காக தான்.
சரி, இப்போ வந்து 183 ஹதீஸ் முடிச்சிட்டோமா? 184வது ஹதீஸ் வந்து மயக்கம் வருதுல, மயக்கம். அந்த மயக்கத்துக்கு ஒழுவு செய்யணுமா? தூக்கத்துக்கு ஒழுவு செய்யணுங்கிற தேவையில்லைன்னு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ புகாரி வந்து ஒழுவு நீக்கம்னு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கு உரிய ஆதாரமாக இல்லை. அடுத்து என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், உட்காந்துருக்கு மயங்கி விழுந்துட்டேன்னு வைங்க, இந்த மயக்கத்தை இதில் சேர்க்கறது, தூக்கத்தில் சேர்க்கிறதா? அதாவது மயக்கங்கிறது தூக்கத்தையும் கடந்த ஒரு நிலை தானே, அப்படி ஒரு நிலைமையில் வந்துடுது. அப்போ ஆழமான ஒரு மயக்கம் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் ஒழுவு செய்யணுமா அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பாடம் கொண்டு வர்றாரு. இப்படி பாபு மல்லம் ஏத்தவல்ல, ஒழு செய்யாதவன் பற்றிய பாடம். மல்லம் ஏத்தவல்லனா ஒழு செய்யாதவன், ஒழு செய்யாதவர் பற்றிய பாடம். இல்லா மினல் கஷியில் முஸ்கிலி, முஸ்கில்னா அழுத்தக்கூடிய பாரமான, கஷின்னா வந்து மயக்கம், அங்கே பாரமான ஒரு மயக்கத்திற்கே தவிர மற்றவைகளுக்கு ஒழு செய்யாதவர் பற்றிய பாடம். அதாவது லைட் மயக்கத்திற்கு வந்து ஒழு செய்ய தேவையில்லை. அப்படி இருக்கிறோம், அப்படி லேசாக ஒரு மயக்கம் வரதில்ல, சின்னதாக ஒரு மயக்கம் வரும், அப்படி சாஞ்சிருவோம், ஒரு செகண்டில் எழுந்து உட்காந்துருவோம். அப்போ சிறு மயக்கம்னு ஒன்று இருக்கிறது, மூர்ச்சித்து விழுதல்னு ஒன்று இருக்கிறது. அப்போ சும்மா சேரில் உட்காந்துருக்குமோ என்ன செய்யணும்னா அப்படி நம்மளை அறியாமல் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்படி லேசாக சாஞ்சிருவோம், ஒரு 2 செகண்டில் நார்மலுக்கு வந்துடும். இந்த மயக்கம் உழவு முறிக்காது. இந்த பாடத்தின்படி லேசாக ஒரு மயக்கம் மாதிரி வந்து உடனே சுதாரிச்சுக்கிட்டேன்னு வைங்க, அந்த மயக்கத்துக்கு வந்து உழவு முறியாது. மயங்கி விழுந்துட்டீங்கன்னு வைங்க, தன்னுணர்வு அற்ற நிலையில் விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு உழவு செய்யணும். அப்போ மயக்கத்தை வந்து 2ஆக பிரித்து அவங்களை அழுத்தக்கூடிய மயக்கமாக இருந்துச்சுன்னா உழவு செய்யணும், அப்படி இல்லாத மயக்கமாக இருந்தால் உழவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிற கருத்து புகாரியுடைய கருத்து. அந்த கருத்தை இந்த பாடத்தில் கொண்டு வர்றாரு. எப்படி பாபு மல்லம் ஏத்தவல்ல, ஒழு செய்யாமல் இருப்பவர் பற்றிய பாடம். இல்லா மினல் கஷியில் முஸ்கிலி, அதாவது பாரமான கடினமான மயக்கத்திற்கே தவிர, கடினமான மயக்கத்திற்கே தவிர மற்றவைகளுக்கு ஒழு செய்யாமல் இருப்பவர் பற்றிய பாடம். அப்போ கடினமான மயக்கத்துக்கு ஒழு செய்யணும், லைட்டான மயக்கத்துக்கு ஒழு செய்ய தேவையில்லை, அது ஒழு முடியாது அப்படிங்கிற பாடம் போட்டு ஹதீஸை கொண்டு வர்றார். 184 ஹதசனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் என்பவர் சொன்னார். கால ஹதசனி மாலிக்குன், இஸ்மாயில் சொல்கிறாரு, நமக்கு மாலிக்கு சொன்னார். மாலிக்கு சொல்கிறாரு, அன் ஹிஷாம் இப்னு உருவா, ஹத்தஸ அன் ஹிஷாம் இப்னு உருவா, ஹிஷாம் இப்னு உருவா வழியாக அவர் அறிவிக்கிறார். ஹிஷாம் இப்னு உருவா யார் வழியாக அறிவிக்கிறார்னா, அன் இம்ராத்திஹி ஃபாத்திமா, அவருடைய மனைவி வழியை அறிவிக்கிறார். ஹிஷாமுடைய மனைவி பேர் ஃபாத்திமா. ஹிஷாம் என்பார் அறிவிக்கிறார், அன் இம்ராத்திஹி ஃபாத்திமா, அவங்களுடைய மனைவியாகிய ஃபாத்திமாவாகிய மனைவியிடமிருந்து அறிவிக்கிறார். அவங்க ஃபாத்திமா யாருன்னு கேட்டால் அன் ஜத்தத்திஹி அஸ்மா, அவங்க பாட்டி அஸ்மாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஃபாத்திமாவுடைய பாட்டி யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கருடைய மனைவி அஸ்மா இருக்காங்கல்ல, அபூபக்கருடைய மகள், அவங்க பேத்தி தான் இவங்க ஃபாத்திமாங்கிறவங்க. அதை அறிவிக்கிறாங்க இம்ராத்தி ஃபாத்திமா. இது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கனால பெண்கள்கிட்டருந்து பெண்கள் தானே அதை அறிஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இது அஸ்மா சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம். அஸ்மா வந்து பேத்திக்கு சொல்கிறாங்க, அந்த பேத்தி வந்து புருஷனுக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆனால் ஹிஷாம் இப்னு உருவா, ஹிஷாம் இப்னு உருவா வழியாக அவர் அறிவிக்கிறாரு. ஹிஷாம் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அனிம்ராத்திஹி ஃபாத்திமா, தனது மனைவி ஃபாத்திமா வழியாக அறிவிக்கிறார். அந்த ஃபாத்திமா யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் ஜத்தத்திஹா, ஜத்தத்துனா பாட்டி, ஜத்தத்துனா யார், அம்மாவுடைய அம்மா. அப்போ அவங்களுடைய பாட்டி வழியாக அறிவிக்கிறார். பாட்டி யார் என்றால் அஸ்மா பின்த் அபி பக்ரின், அஸ்மா வழியாக அபூபக்கருடைய மகளாகிய அஸ்மா என்ற அவங்களுடைய பாட்டி வழியாக அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த அறிவிப்பாளர், முதல் அறிவிப்பாளர் அஸ்மா தான். அஸ்மாங்கிறவங்க யார், ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய மகள். சரியா, அவங்க அறிவிக்கிறாங்க. அன்னஹா காலத், அந்த அஸ்மா சொன்னார்கள், அஸ்மா சொன்னார்கள், அத்தைத்து ஆயிஷத்தை, ஆயிஷாவிடம் நான் வந்தேன். ஆயிஷா யார், அஸ்மாவுக்கு சகோதரி. ஆயிஷாவும் அபூபக்கருடைய மகள் தானே. அஸ்மா அறிவிக்கிறாங்க, எப்படி அறிவிக்கிறாங்க, அத்தைத்து ஆயிஷத்தை, நான் ஆயிஷாவிடத்திலே வந்தேன். ஜவுஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகிய ஆயிஷாவிடத்தில் வந்தேன். ஹீன ஹசபத்தி ஷம்சு,
சூரியன் கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் ஆயிஷாட்ட வர்றாங்க. சூரிய கிரகணமாக இருக்குது, வெயிலே இல்லை, இருட்டர், பகலில் ராத்திரி மாதிரி இருக்கிறது. அப்போ ஹீன ஹசபத்தி ஷம்சு, சூரியன் ஹசபன்னா வந்து கிரகணத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ ஹீன ஹசபத்தி ஷம்சு, சூரியன் கிரகணம் எட்டப்பட்ட போது நான் ஆயிஷாவிடத்தில் சென்றேன். சென்ற உடனே போனால் பொய்தன் நாசு கியாமுன் யூ சல்லூன, மக்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். நான் வர்றேன், கிரகண நேரம் அது. ஆயிஷா நாய் வீட்டுக்கு வந்தால், ஆயிஷா நாய் வீடு பள்ளிவாசலம் ஒட்டி தானே இருக்கேன். ஆயிஷா நாய்கிட்ட வர்றாங்க, பள்ளிவாசலில் வந்து மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஜமாத்தாக தொழுகிறாங்க, கிரகண தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபைதன் நாசுக்கியாமுன்னு சொல்லூன, மக்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலில் சொல்லூன தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒய்தாகிய, அப்போது அவர் என்ன செய்ய, ஆயிஷா நாயத்தனை பார்க்க வர்றாங்க, சகோதரியை பார்த்தா சகோதரியின் தொழுகையில் சேர்ந்துருக்கிறாங்க. சகோதரி வீடும் பள்ளியும் ஒன்று தானே. வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டில் காணாம், என்னென்னு தேடி பார்த்தா பள்ளிக்கு போயிட்டாங்க. பள்ளியில் பார்த்தா ஆண்களும் தொழுதுட்டுருக்கிறாங்க, ஆயிஷாவும் தொழுதுட்டுருக்கிறாங்க. ஒய்தாகிய, ஹியண்டா அவரும்னா சகோதரி, ஆயிஷாவும் காயிமத்தும் தொசல்லி, நின்று அவங்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அஸ்மா சொல்கிறாங்க. அஸ்மா வந்து ஆயிஷாவை பார்க்க போகிறாங்க. அது ஒரு கிரகணம் பிடிச்ச ஒரு நேரம். போகும்போது ஆயிஷா நாய் வீட்டில் இல்லை, அவங்க பள்ளிக்கு வந்துட்டாங்க. பள்ளியில் என்ன செய்கிறாங்கன்னா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தொழு, நிறைய மக்கள் கிரகண தொழுகைன்னு கேள்விப்பட்டு வந்துட்டாங்க போல இருக்குது, எல்லாம் தொழுதுட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தொழுதுகிட்டு இருக்கிற ஆயிஷா நாய்கிட்ட போய்கிட்டு கேட்குறாங்க. இப்போ குல்த்து, நான் சொன்னேன், மாலின் நாஸ், இவங்களுக்கு தெரியலை, இந்த கிரகணத்துக்கு தொழணுங்கிற ஒரு சட்டமும் தெரியலை, கிரகணத்துக்காகத்தான் மக்கள்லாம் தொழுதுட்டுருக்குறாங்கன்ட்டு விளங்கலை. என்ன திடீர்னு எல்லாம் வந்து நிற்கிற, என்ன விஷயம்னு கேட்போம்ல. ஏன்னா சட்டங்கள் இப்படி ஒன்று தானே வருது, வரத்தானே தெரியுறாங்க. அப்போ நமக்கு கிரகணம்னா தொழுவான்னு பளிச்சுன்னு விளங்கிக்கிடுவோம். இது அவங்களுக்கு விளங்கலை. என்ன கேட்குறாங்க, ஆயிஷா நாயிட்ட மாலின் நாஸ், மக்களுக்கு என்ன வந்துருச்சு, ஏன் இப்போ வந்து எல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க, எதுக்கு நீங்கள் எல்லாம் தொழுவுறீங்க, நீ எதுக்கு தொழுவுற, இவங்க எதுக்கு தொழுவுறாங்க, என்ன மேட்ரு என்ன அப்படிங்கிறத வந்து ஆயிஷா நாயிட்ட, தொழுவுற ஆயிஷா நாயிட்ட இவங்க பேசுகிறாங்க. எப்படி, மாலின் நாஸ், மக்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அஷாரத்து பி எதிகா நஹவசமா, ஆயிஷா நாய் வந்து தன்னுடைய கையால் வானத்தை நோக்கி செய்கை செய்தார்கள். அங்கே பாரு, கிரகணம் ஏற்பட்டு தெரியலையா உனக்கு. அப்போ கிரகணம் வந்து ஒரு ஃபுல் கிரகணம் வரலன்னு வழங்குறது, கொஞ்சம் வந்திருக்குது, மறைக்காமல் இருந்திருக்கு போல இருக்குது. அப்போ ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்ற ஒன்று, பிரச்சனை அங்கே தாங்கிறத பதிலும் சொல்கிறாங்க, வாயினால் சொல்லாமல் சைகையினால். என்னன்னு கேட்குறாங்கல்ல, தொழுகையில் இருந்துக்கிட்ட அப்படின்னு நிறுத்திட்டாங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஃபஷாரத்து பி எதிகா நஹவசமா, அவங்களுடைய கையை கொண்டு வானத்தின் பக்கம் சைகை செய்தார்கள். ஆனால் வந்து இப்படி செய்யக்கூடாது, இது ரசூல் அங்கீகரித்தாங்கன்னு நமக்கு வரல. மனிதர்களுடைய எந்த பேச்சையும் பேசக்கூடாது. ஆயிஷா நாய் செஞ்சுருந்தாலும் அது பற்றிய அந்த தெளிவு சட்டம் வருவதற்கு முந்தி அவங்க செஞ்சுருப்பாங்களே தவிர, தொழுகையில் வந்து மனிதர்களோட உரையாடல் வச்சுக்கிறவே கூடாது. மனிதர்களோட எந்த ஒரு உரையாடலும் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிறக்கூடாது. இவங்க மனிதன் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பதிலில் சொல்கிறாங்க, வாயினால் சொல்கிறது இப்படி ரெண்டு ஒன்று தானே. அவங்களுடைய கேள்வியை உள்வாங்குறாங்களா இல்லையா. நம்மளுமே தொழுறாள்கிட்ட கேட்கவும் கூடாது தானே. அவங்க கேட்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படின்னு கையை காட்டுறாங்க. ஃபஷாரத்து பி எதிகா நஹவசமா, நகுண்டா ஏற்கனவே சொல்லிடுச்சு, நகுண்டா திசைன்ற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், போலன்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல திசை, நஹவசமா வானத்தின் திசையில் தம்முடைய கையால் சைகை செய்தார்கள். காலத்து சைகை செஞ்சது மட்டும் நிற்கலை, சுப்ஹான் அல்லாங்கிறாங்க, வானத்தை நோக்கிட்டு சுப்ஹான் அல்லாங்கிறாங்க. அதாவது அந்த ஒரு அதிசயம் நடந்துருச்சு இல்லையா. கிரகணம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் பார்க்காத எப்பாவது வரக்கூடிய ஒரு சம்பவம், அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதனால் சுப்ஹான் அல்லான்னு சொல்லிட்டு வரல, அங்கே மேலே காட்டுறாங்க ஐயா. இப்போ குல்த்து, நான் மறுபடியும் கேட்குறேன், ஆயத்துன், எதுவும் ஒரு அத்தாட்சி ஏற்பட்டுருச்சா, ஒரு அடையாளம் ஏற்பட்டு விட்டதான்னு கேட்குறேன். கிரகணம் இன்னும் முழங்கலை உங்களுக்கு, என்ன வானத்தில் என்ன எதுவும் ஆயத்து ஏற்பட்டுருச்சா, அத்தாட்சி ஏற்பட்டுருச்சா, அதிசயம் ஏற்பட்டுருச்சான்னு கேட்குறாங்க. அஷாரத்து, அவங்க சைகை செய்தார்கள், ஐநா ஆம் என்று சைகை செய்தார்கள். அவங்க கேட்குறான், ஆமான்னு தலையாட்டுறாங்க. என்னமோ ஏற்பட்டுருச்சான்னு கேட்டால், கிரகணம் வானத்தையும் பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல, எதுவும் ஏற்பட்டுருச்சா, வானத்தில் இருந்து ஏற்பட்டுருச்சான்னு ரெண்டாவது கேள்வி ஆயிஷாட்ட கேட்குறாங்க. அஷாரத்து ஐநா ஆமாம் என்று அவங்க சைகை செய்தார்கள். செய்த உடனே இப்போ கும்து, நானும் நிற்கிற தொழுகையில் நின்றுட்டேன்.
ஹத்தா தஜல்லானியல் கஷியு, அதாவது மயக்கம் எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் நின்றேன். அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. மயக்கம் ஏற்பட்ட உடனே மயக்கம் தெரிகிற அளவுக்கு நான் நின்ற உடனே ஜால்து அசுப்பு ஃபௌகரசி மான், மயக்கம் தெளிஞ்ச உடனே என் தலையின் மீது தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன். ஜால்து அசுப்பு, நான் ஊற்ற ஆரம்பித்தேன். ஃபௌகரசி, என் தலையின் மேலே ஊற்ற ஆரம்பித்தேன். மான், தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன். இந்த மயக்கம் தெளிஞ்சு ஊற்றினேன்னு சொல்கிறாங்க. ஃபலம்மன் ஷரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா முடித்த போதுன்னா சலாத்தன் வச்சுக்கிறேன். ஃபலம்மன் ஷரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி சலாத்தி, ரசூலுல்லா வந்து தொழுகையை முடித்த பொழுது ஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஒரு பயான் பண்ணுறாங்க. வசனா அலைஹி, அவனை போற்றினார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், மாமின் செய்யின் குன்துலம் அரகு, நான் பார்க்காமல் இருந்தேனே, அப்படிப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இல்லா கதிர் ஆயித்துஹு, நான் வந்து இப்போது பார்த்தே தவிர இல்லை, பார்த்துட்டேன், இப்போ பார்த்துட்டேங்கிறாங்க. அதாவது மாமின் செய்யின் குன்துலம் அரகு இல்லா கதிர் ஆயித்துஹு ஃபி மக்காமி ஹாதா. முதல் கருத்தை விளைவிக்கிறங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத பல அதிசயங்களை இன்றைக்கி இப்போ நான் பார்க்குறேன். இந்த தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், கிரகணத்தை நேரத்தில் தொழுகும் பொழுது ரசூலுல்லாவுக்கு எல்லாத்தையும் காட்டுறான். சொர்க்கம் நரகத்தெல்லாம் நான் பார்க்காத விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பயானை அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. மாமின் செய்யின் எந்த ஒன்றும் இல்லை, குன்துலம் அரகு, நான் பார்க்காமல் இருந்தேனே, குன்துலம் அரகு, நான் அதனை பார்க்காமல் இருந்தேனே, அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் இல்லை, இல்லா கதிர் ஐத்துஹு, நான் பார்த்தே தவிர. அப்படின்னா இந்த ஸ்டைல் என்னன்னு கேட்டால், நான் கண்டிப்பாக பார்த்தேங்கிறாங்க. பார்த்தே தவிர இல்லைன்னு சொன்னால் நான் பார்த்தேன், எந்த ஒன்றையும் பார்த்துக்கிட்டேன். ஃபி மக்காமி ஹாதா, எனது இந்த இடத்திலிருந்து, நான் இப்போ எந்த இடத்துல தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறேனோ இந்த இடத்துல இருந்து இதுவரை நான் பார்க்காத எந்த ஒன்றையும் நான் பார்த்தே தவிர இல்லை, பார்த்துட்டேன், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எது வரைக்கும் பார்த்தேன்னு கேட்டால், ஹத்தல் ஜன்னத்தை ஒன்னார், சொர்க்க நரகம் வரைக்கும். சொர்க்க நரகம் வரைக்கும் நரகமே அப்படி எனக்கு காட்டப்படுது, சொர்க்கமே காட்டப்படுது. இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள்லாம் எனக்கு தெரிகிறது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு இன்றைக்கி எனக்கு அல்லாஹ் காட்டினான். இந்த தொழுகையை முடித்த உடனே ஹம்து செலவாத்தெல்லாம் அல்லாவையெல்லாம் புகழ்ந்து விட்டு என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் பார்க்காமல் இருந்த சொர்க்க நரகம் உள்பட இன்னும் பல விஷயங்களில் எந்த ஒன்றுமே நான் பார்க்காமல் இருந்ததில்லை. நான் பார்க்காமல் இருந்த எந்த ஒன்றையும் இன்றைக்கு நான் பார்க்காமல் இருக்கவே இல்லை, இன்றைக்கி பார்த்துட்டேன், எனக்கு அல்லாஹ் வந்து காட்டிட்டான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அர்த்தம் செய்கிறதா இருந்தால், மாமின் செய்யின் எந்த ஒன்றும் இல்லை, குன்துலம் அரகு, நான் பார்க்காமல் இருந்தேனே, அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் இல்லை, நான் பார்க்காமல் இருந்த எந்த ஒன்றுமே நான் பார்க்காம இல்லை, பார்க்காமல் இருந்த எந்த ஒன்றையும் நான் பார்த்துட்டேங்கிறாங்க. இல்லா கதிர ஐத்துஹு, நான் பார்த்தே தவிர இல்லை, ஃபி மகாமி ஹாதா, எனது இந்த இடத்துல நின்ற இடத்துல நான் பார்க்காத அனைத்தையும் நான் பார்த்தே தீர்த்துட்டேன். ஹத்தல் ஜன்னத்தை ஒன்னார், சொர்க்க நரகம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். மேலும் உலகது ஊஹிய இளைய, எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது, அன்னக்கும் நீங்கள் துஃப்தனூன ஃபில் குபூரி, கபூரில் சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாருமே கபூரில் ஒரு சோதனை இருக்கிற, கபூரை பற்றி அன்றைக்கி பேசுகிறாங்க. இந்த கிரகண தொழுகை முடிஞ்சவுடனே அல்லாஹ் எல்லாத்தையும் எனக்கு காட்டிட்டான் என்று சொல்லிவிட்டு, மேலும் எனக்கு வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அன்னக்கும் நீங்கள் துஃப்தனூன சோதிக்கப்படுவீர்கள், ஃபில் குபூரி, கபூரில் சோதிக்கப்படுவீர்கள், மிசில அவு கரீபிங்கிறத விட்டுருங்க. இது அவு போட்டு எடுக்கிறதுனால ரெண்டில் எதை சொன்னாங்கன்னு டவுட்டு, அதனால் ரெண்டையும் தனித்தனியாக நான் மறைஞ்சேன்னு இதை விட்டுருங்க, இந்த ஹைலைட் பண்ணதை விட்டுருங்க. துஃப்தனூன ஃபில் குபூரி, கபூரில் சோதிக்கப்படுவீர்கள், அதாவது மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னா, தஜ்ஜாலுடைய சோதனை இருக்குதுல்ல, அதை அந்த ஹைலைட் பண்ணது என்னன்னு கேட்டால், இந்த சொன்ன வார்த்தை எதுன்னு அவருக்கு சந்தேகம், இதை சொன்னார்களா அதை சொன்னார்களாண்டு. அப்படிங்கும்போது அந்த ரெண்டு சொல்லாக இருக்கிறதுனால இதை ஹைலைட் பண்ணிட்டு அதை படிக்கணும், அதை ஹைலைட் பண்ணிட்டு இதை படிக்கணும். இன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூரி, கபூரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், மிசில ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நிகராக நீங்கள் கபூரில் சோதனைக்கப்படுவீர்கள். தஜ்ஜாலுடைய சோதனை மாதிரி
கபூரில் என்ன செய்யப்போனேன், உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். அல்லது மிசிலுன்னு சொன்னாங்களா கரீபுன்னு சொன்னாங்களான்னு தெரியல. அதனால் இப்போ மிசிலுங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தேன். என்னக்கும் துப்தனூன ஃபில் குபூரி, கபூரில் சோதிக்கப்படுவீர்கள். கரீபம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போல என்று சொன்னார்களா, தஜ்ஜாவின் ஃபித்னாலுக்கு நெருக்கமாக என்று சொன்னார்களான்ற ஒரு சந்தேகம். ரசூல்லா வந்து கரெக்டாக சொல்லிவிட்டாங்க. அதை கேட்டு அறிவிக்கிற சஹாபிக்கு சந்தேகம் வருது. ரசூல்லா வந்து மிஸ்லுங்கிற வார்த்தையை போட்டாங்களா கரீபுங்கிற வார்த்தையை போட்டாங்களா, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போல என்று சொன்னார்களா, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக என்று சொன்னார்களா, இது எது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ரெண்டையும் வச்சு அர்த்தம் செய்யணும். இப்படி இன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூரி, கபரில் சோதிக்கப்படுவீர்கள். கரீபம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக. அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த கரீபையே மின்னையும் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு மிசில ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போல. அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போல அல்லது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நெருக்கமாக, இந்த ரெண்டு வார்த்தையில் எதை சொன்னார்கள்னு தெரியல. அதிரி, நான் அறிய மாட்டேன். ஐயதாலிக்க காலத்து, இந்த அஸ்மா அறிவிக்கும் பொழுது, காலத்து அஸ்மா தான் அறிவிப்பாளர், இந்த வார்த்தைகளை எதை சொன்னாங்க என்று எனக்கு தெரியலை. அஸ்மாங்கிறவங்க தான் இந்த செய்தியை வந்து அறிவிக்கிறாங்க, அவங்க பேத்திக்கு அறிவிக்கிறாங்க. அந்த பேத்தி தான் சொல்கிறாங்க எந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு தெரியல, அந்த மிசிலன்னு சொன்னாங்களா கரீபுன்னு சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை. லா அதிரி, நான் அறிய மாட்டேன். ஐயதாலிக்க காலத்து அஸ்மா வந்து இந்த ரெண்டில் எதை சொன்னார்கள் என்பது எனக்கு யாபத்தில் இல்லை, ஏதோ ஒன்று சொன்னார்கள் சொல்லிட்டு அடுத்து ரசூல்லா சொல்கிறாங்க, யூத்தாகதுக்கும், உங்கள்கிட்ட ஒரு இடத்துல கொண்டு வரப்படும்னா மலக்குகள் வருவதை பற்றி சொல்லப்படுது. யூத்தாகதுக்கும், உங்களில் ஒருவரிடத்தில் கொண்டு வரப்பட்டு என்ன கொண்டு வரப்படும்னு சொன்னால் என்னையத்தான் கொண்டாந்து காட்டப்படும்ங்கிறாங்க ரசூல்லா. யூத் ஆகதுக்கும் இப்போ யுக்காலுலகு மா இல்முக பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன. இப்போ யுக்காலுலகு, அவன்கிட்ட வந்து யூத் ஆகதுக்கும்னா உங்களில் ஒரு இடத்துல வரப்படும்னா மலக்கு வருவார்கள். ஏத்தில் மலக்கு அகதக்கும்னு அர்த்தம். ஒரு இடத்துல வரப்படும்னு மஜ்ஹூலாக இருக்குது. இங்கே வரப்படும்னு சொல்வதை விட வருவார், வானவர் வருவார். ஏத்தில் மலக்கு அகதக்கும், உங்களில் ஒரு இடத்துல வானவர் வருவார். வந்து போய் உக்காலுலகு, அந்த கபூரில் அவர்கிட்ட சொல்லுவார், மா இல்முக பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உமது புரிதல் என்ன, இந்த மனிதரை பற்றி உமது புரிதல் என்னன்னு கேட்பார். இந்த மனிதருங்கிறது யார், ரசூலுல்லாஹ் தான் குறிப்பிட்டு கேட்பார். அதான் கபூரில் வச்ச உடனே பல கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், இவரை பற்றி நீ என்ன நினைக்கிற. அப்போ இவரை பற்றின்னு சொல்வது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உருவத்தையே கொண்டே காட்டி படத்தை காட்டுவாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து சிலர் சொல்லுவாங்க. அந்த கருத்து சரியில்லைன்னு நான் எனக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் இவரை பற்றி என்பதில் அவருடைய விவரத்தை சொல்லி, இந்த இப்போ முகமது ஒருத்தர் வந்தார் தெரியுமா, இறை தூதர்ந்தார் உனக்கு தெரியுமா, அவரை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அப்படி சொல்லி கேட்பாங்கண்டு. மா இல்முக பி ஹாதர் ரஜுலின்னா, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன என்று என்னை பற்றி தான் ரசூலுல்லாஹ் என்னை பற்றி தான் கேட்பாங்க. இந்த மனிதர்னு சொல்லும்போது சில அறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த படத்தை காட்டுவாங்கன்னு இருக்குது. படத்தை காட்டினா யாருக்கா சொல்ல இயலுமா? நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்தா தானே படத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்தது இல்லையே. அப்போ எதை நமக்கு தெரிய முடியும்னா, முகமது ரசூலுல்லாஹ்னு ஒருத்தர் வந்தார்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதை சொல்லி கேட்பாங்க. ஏன்ப்பா எல்லோரும் முகமதுன்னாங்களே, நபி வழிந்தாங்களே, நபியை பின்பற்றணும்னாங்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா, அது புரிகிற கேள்வி. இவர்கிட்ட என்ன செய்யப்படும், படத்தை காட்டி கேட்கப்படும் அர்த்தம் செய்கிறாங்க நிறைய பேர். அந்த அர்த்தம் பொருத்தம் கிடையாது. மா இல்முக பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன. இந்த மனிதர்னு சொல்லும்போது அவரை பற்றி வர்ணிப்பார்கள் என்று வேறு ஹதீஸில் வருது. அதை நான் எடுத்துக்காட்டுக்கு நான் பின்னாடி சேர்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த மனிதரை பற்றி உன்னுடைய புரிதல் என்ன என்று கேட்பார்கள். அப்படி கேட்ட உடனே அம்மல் மூமினும், மூமினாக இருப்பவன், அவில் மூக்கினும், மூமின்னு சொன்னாங்களா மூக்கின்னு சொன்னாங்கன்னு தெரியல. மூமின்னால் நம்பிக்கை உள்ளவன் தான், மூக்கின் என்றாலும் உறுதியான நம்பிக்கை உள்ளவன். அவன் சொல்லுவான், லா அதிரி ஐயது அழிக்க காலத்து அஸ்மா, இந்த மூக்கின் என்பதில் அஸ்மா எதை சொன்னாங்கன்னு எனக்கு யாபம் இல்லை. லா அதிரி, நான் அறிய மாட்டேன். ஐயது அழிக்க காலத்து அஸ்மா, இந்த ரெண்டில் அஸ்மா எதை சொன்னார்கள்னு எனக்கு தெரியலை.
மூமின் என்று சொன்னார்களா மூக்கின் என்று சொன்னார்களா, அது அவு போட்டு வந்திருக்கு. மூமின் அல்லது மூக்கின், இரண்டில் ஏதோ ஒன்றை சொன்னார்கள். மூமின் நம்ம வச்சுக்கிறோம். மூமின் என்ன செய்வார்னு கேட்டால், எப்போல் அவர் சொல்வார், ஹுவ முகமது ரசூலுல்லா. நீங்கள் கேட்குறீங்கல்ல, அவர் முகமது ரசூல்லா தான், அல்லாவுடைய தூதராகிய முகமது தான். ஜானா பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளையும், உல் ஹுதா நேர்வழியையும் கொண்டு வந்தார். அஜபுனா, நாங்கள் அவருக்கு பதிலளித்தோம். வாமன்னா, நம்பிக்கை கொண்டோம். ஒத்தபானா, அவரை ஃபாலோ பண்ணினோம் என்று மூமின் பதில் சொல்லிவிடுவார். கபூரில் வச்ச உடனே மூமின்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா செய்தி, இவரை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இவரை பற்றிங்கிறதுக்கு படம் காட்டுவாங்களா வர்ணி சொல்லுவாங்களா என்பது சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அது குறித்த விவரங்களையும் மிஞ்சிய ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.